இந்த ஊழியர்கள் இணைந்து தன்னார்வல ஊழியராக அல்லது முழு நேர ஊழியர்களாக இந்த ஊழியர்கள் மற்றவர்கள் உலகத்தின் இறுதி வரை சகோதரர் நோபல்ராஜ் மதுரை சிஎம் இந்தியாவின் மீடியா டிபார்ட்மெண்ட் இயக்குநராகவும் கர்த்தர் உனக்கு வேதத்தின் மூலமாக சொல்கிறார். அதை செய். கர்த்தர் எனக்கு தீர்மானித்திருக்கிற காலம் எதுவரை எனக்காக அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த ஆண்டவர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறுவர் ஊழியத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிற சென்னை, பெரூர், மதுரை ஆகிய இடங்களில் ஊழியத்தை திறப்பட செய்துள்ளார். இவர் மூலமாக பல லட்சக்கணக்கான பிள்ளைகள் சந்திக்கப்பட்டு வருகிறார்கள். எங்களுக்காக செய்வார்கள். மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிந்து கொள்கிறேன். நீங்கள் ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. குடும்பமாக அந்த திருமண நேரத்துக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக நீங்கள் குடும்பமாக அதை கலந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நாமத்தினாலே ஆசிரியப்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இப்போ 1 மணிக்கு அங்கே மதுரையில் பெரியார்லேருந்து எனக்கு ட்ரெயின் அந்த ஹைதராபாத் போகிறது இருக்குது. ஹைதராபாத்தில் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு என்னை நீங்கள் அணுகலாம், நீங்கள் கேளுங்க. என்னோட இந்த உதவியை நான் கண்டிப்பாக செய்வேன். ஆண்டவர் எல்லாத்தையும் வழி நடத்துவாராக. தொடர்ந்து ஆண்டவர் நம்ம பெரிய காரியங்கள் செய்வாராக. இன்னும் அடுத்த முறை வரும்பொழுது அநேக புதுமுகங்களை காண ஆண்டவர் திரும்ப கொடுப்பாராக. அங்க போட்டுருந்தோம். அங்க நம்ம இன்டர்வியூல எல்ஐசில, அதாவது எல்ஐசி பிரேயர் ஃபெலோஷிப் இல்லாம அங்க ஒரு பிரேயர் ஃபெலோஷிப் நடக்குது, இன்டர்வியூ நடக்குது. ஆமா, சில மக்கள் நம்மளை ஆண்டவரை அறிமுகப்படுத்திருக்கிறார். அங்கும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்கள். அதுக்காக உங்களுடைய ஜெபங்கள் ஒருபோதும் வீண் போகாது. அவளோட ராஜ்யம் விரிவதற்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்கள். செய்திக்காக கடந்து என்னுடைய நேரம் 5 நிமிஷம் இருப்பேன். அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய ஐக்கியத்தில் கலந்து கொள்ளும்படியாக கற்றுக் கொடுத்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்சூரன்ஸ் பிரேயர் ஃபெலோஷிப் பொறுப்பாளர்கள், செயற்குழு அங்கத்தினர்கள் அனைவருக்கும் சிஎஃப் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிஎஃப் ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய ஜெபத்திற்காக நான் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னோடு கூட மதுரை மாவட்டத்திலே 12 ஊழியக்காரர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 12 ஊழியக்காரர்கள் என்னோடு கூட சேர்ந்து பல மாவட்டங்களிலும் சுற்றில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் பணியாற்றுவதற்கான உதவி செய்து வருகிறார். இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டங்களில் இந்த விதமான ஒரு புஸ்தகத்தை ஆசிரியர்களுக்கு கொடுத்து ஆசிரியர்களை பயிற்றுவித்து ஒரு 18,000 கூட்டங்கள் 9,000 ஆசிரியர்களை பயிற்றுவித்து இந்த 8 மாவட்டங்களில் பயிற்றுவித்து 18,000 கூட்டங்கள் பிள்ளைகளுக்கு நடத்துவதற்காக திட்டமிட்டு ஒழுங்காக பிளான் பண்ணி அதை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக 1,00,000 பிள்ளைகளையாவது இந்த கிறிஸ்துமஸ்க்குள் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் திருவாரூர் மாவட்டத்தில் 2 ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு காரைக்காலில் ஒரு 3 ட்ரைனிங் நடக்குது. அதற்காக நான் கலந்து செல்ல வேண்டியிருக்கிறது. ஸோ அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நேரடியாக வேத வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். நான் கேரள மாநிலத்திலே பிறந்து வளர்ந்தவன். கேரள மாநிலத்திலிருந்து என்னுடைய தந்தை ஊழியத்திற்காக அவர் சென்னை வர வேண்டும் என்று சொல்லி வந்த பொழுது கேரள மாநிலத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய நேரத்துல இடையில ஒரு செக் போஸ்ட் இருந்தது. அப்ப அந்த வண்டியை முன்னாடியே நிறுத்தி ஒரு ஏற்கனவே பர்மிஷன் வாங்கி இருந்த அந்த லெட்டரை எடுத்துட்டு என்னுடைய தந்தை என்னோட கூட வந்து சித்தப்பா எல்லாமே நான் இப்ப சின்ன பையன், ஒரு 6th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். இப்ப நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ அந்த வண்டியை முன்னாடி நிறுத்தி அந்த செக் போஸ்ட்ல போய் அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுத்தாங்க. லெட்டரை கொண்டு போய் கொடுத்தோம்னா அதுல நிறைய காரியங்கள் இருந்தது. செக் பண்றதுக்கு என்னென்ன எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி இருந்தது. அப்போ அந்த போலீஸ்காரர் வந்து ஒரு சில காசு கேட்டாங்க, இதுக்கெல்லாம் காசு கட்டுங்க அப்படின்னு. அப்ப எங்க அப்பா கேட்டாரு, இல்லையே நாங்க எல்லாத்துக்கும் பர்மிஷன் வாங்கி இருக்கிறோம், பர்மிஷன் வாங்கி இருக்கும் போது நாங்க எதுக்காக இந்த காசெல்லாம் கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது
அந்த போலீஸ்காரர் ஒருத்தர் சொன்னாரு, ஓகே இல்லையா, நீங்க பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க, சரிதான். இப்ப நாங்க உள்ள அந்த லாரியை செக் பண்ணோம்னா ஒருவேளை ஒரு சின்ன கட்டை, மரக்கட்டை, இதுல கட்டை உள்ள இருந்தாலும் நீங்க இவ்வளவு அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும், பரவாயில்லையா அப்படின்னாரு. அப்போ எங்க அப்பா தைரியமா சரின்னு சொன்னாலும் எங்க சித்தப்பா எல்லாம் பயந்துட்டோமா, உள்ள தெரியாதனமா ஏதோ ஒரு கட்டை எழுதாது இருந்தாலும் என்னதான் அவ்வளவு. அதனால கேட்கிற அமௌண்ட்டை கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்துட்டு திரும்ப நாங்க உள்ள வந்துட்டோம். நான் வளர்ந்த பிறகு இந்த சின்ன வயசுல மறக்க முடியாத சம்பவங்களை நம்ம எண்ணத்துல ஓடும் இல்லையா, அந்த மாதிரி ஓடக்கூடியதுல இதெல்லாம் ஒண்ணா இருந்தது. நான் யோசித்து பார்த்தேன் என்ன அப்படின்னா, வருடம் முடிகிற நேரத்துல அடுத்த வருடத்திற்கு போகும்போது நன்றி செலுத்துவதற்காக வந்திருக்கிறதாங்க நான் நன்றி செலுத்தி அடுத்த வருடத்திற்கு கடந்து செல்லும் போது எனக்குன்னு ஒரு செக் போஸ்ட் வச்சா நல்லா இருக்கும் இல்லையா? அந்த செக் போஸ்ட் எப்படிப்பட்ட செக் போஸ்டா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த 2022 முழுவதும் என்னை நீ நடத்தி வந்தீரே, இந்த 2022 முழுவதும் என்னை நீர் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி என்று ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தேங்க்யூமா, நீ எனக்கு நன்றி செலுத்துவது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். உன்னுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு செக் போஸ்ட் வைத்து அந்த 2023க்குள்ளதாக கடந்து செல்லும் போது நான் என்னத்தை எடுத்துட்டு போறேன், என்னத்தை எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு செக் போஸ்ட் வைத்தால் அந்த செக் போஸ்ட் எப்படி இருக்கும் இல்லையா? நம்ம எடுத்துட்டு போறதுக்கு நிறைய எடுத்துட்டு போகலாம், எவ்வளவு சந்தோஷங்களை எடுத்துட்டு போகலாம், எவ்வளவு ஹாப்பியா எடுத்துட்டு போகலாம். ஆனா எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டோம்னு சொன்னா ஏகப்பட்டது இல்லையா? சோ இந்த வருடத்திலிருந்து 2022 2023க்குள்ளாக கடந்து செல்லும் போது நமக்குன்னு ஒரு செக் போஸ்ட் வைத்து, ஆண்டவரை எதெல்லாம் நான் எடுத்துட்டு போன ஆண்டவரை, இன்னும் எத்தனை நாள் இருக்கும், 40 நாள் இருக்கா, இன்னைக்கு 27 40 நாள் கூட இல்ல இல்லையா? அடுத்த வருடத்திற்குள் கடந்து செல்லும் பொழுது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இதுக்குள்ளால நான் எதை எடுத்துட்டு போக வேண்டும் ஆண்டவரை, எதை எடுத்துட்டு போக கூடாது அப்படி நம்முடைய மனநிலையில நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இதை நான் யோசித்து பார்க்கும் பொழுது, எப்படி நான் ஆண்டவருக்கு எப்படி நேசிக்கிறேன், எந்த விதத்தில் ஆண்டவருக்கு நான் பணி செய்கிறேன் அந்த யோசனையோடு கூட நாம் கடந்து சென்றோம்னா 2023 கடந்து சென்றோம் சொன்னா நல்லா இருக்கும். நான் இதை யோசிக்கும் போது மாதகுமார் அண்ணன் என்ன அண்ணன் நீங்க சேவை செய்தி கொடுக்க வரணும் அப்படிங்கும் போது இது இந்த வருடத்தினுடைய கடைசி கூட்டம் அப்படிங்கறது சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஜனவரி மாதம் தான் அடுத்த கூட்டம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அப்ப நான் இதை யோசிக்கும் போது அடுத்த மாசம் நமக்கு ஒரு விசேஷமான மாசமா இருக்கு இல்லையா? என்ன மாசம் அது? கிறிஸ்துமஸ் மாதம். அதுக்காக இன்னைக்கு ஒரு பிளானிங் மீட்டிங் இருக்கு. ஏன்னா டிசம்பர் மாதத்துல 3ஆம் தேதி நம்ம பிள்ளைகளோட கிறிஸ்துமஸ் கொண்டாட போறோம். அப்படிங்கும் போது நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி அந்த கிறிஸ்துமஸ் சம்பவத்திலிருந்து நான் எப்படியாக ஆண்டவரை நேசிக்கிறேன், எப்படியாக ஆண்டவருக்கு வேலை செய்கிறேன், எப்படியாக ஆண்டவரை நான் பணிந்து கொள்கிறேன் ஒரு கேள்வி என்னோடு கூட வைத்து அதை நான் 2023க்குள்ளாக அந்த சிந்தனையோடு கடந்து செல்லும் போது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நினைத்தேன். எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோடு கூட மத்தேயு புத்தகம் 2வது அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதாகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 2 சொன்னாலே நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம் இல்லையா? மத்தேயு 2 யாரை பத்தி சொல்லியிருக்கு? சின்ன பிள்ளைங்க மத்தியில ரொம்ப வேலை செய்யறதுனால அடிக்கடி கொஞ்சம் கேள்வி எல்லாம் கேட்பேன், சரிங்களா? அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க, தெரியாட்டாலும் கவலைப்படாதீங்க. சேர் மேல எழுப்பிட்டு பர்மிஷன் அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க, சரிங்களா? மத்தேயு 2வது அதிகாரம் யாரை பத்தி எந்த சம்பவம் நமக்கு சொல்லியிருக்கு? நாங்க உள்ள வரும்போதே அஜித் அண்ணன் பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்தை அழகா அவருடைய ஒர்ஷிப் நேரத்துல அழகா சொன்னாங்க. யாரை பத்தி சொல்லியிருக்கு? எந்த கூட்டம்? எந்த கூட்டம்? யாரு? ஞானிகள். ஞானிகள் ஞானிகள் யார் இவர்கள்? வானசாஸ்திரிகள். வானசாஸ்திரிகள் அழகாக என்ன தெரியுமா பண்ணாங்க? யாரு எங்க வந்தாங்க? ஏரோதனிடத்தில் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால எல்லா வசனத்தையும் நான் வாசிக்க விரும்பல, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான் இல்லையா? ஞானிகள் கேட்கும் போது ஏரோத ராஜாவும் அவனோடு கூட கூட்டத்தாரும் அவருடைய கூட எருசலேம் நகரத்தாரும் பயப்படுறாங்க, கலங்குறாங்க. கலங்கக்கூடிய நேரத்துல கலங்குறதோட நிறுத்தி விடாம பிரதான ஆசாரியரை வேதபாரகரையும் கூப்பிட்டு கேட்கிறாரு, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்ட உடனே இவங்க அழகா பதில் சொல்றாங்க. சொல்லி முடிச்ச உடனே வானசாஸ்திரிகளை பார்த்து, நீங்க போய் பணிந்து கொண்டு திரும்ப என்கிட்ட சொல்லுங்க, நானும் பணிஞ்சுக்கிறேன். இதை நான் ஒவ்வொரு வருடமும் தியானிக்கும் போதும், ஒவ்வொரு முறை நான் இதை வாசிக்கும் போதும் ஆழமான சத்தியங்கள் நிறைய இதுல நான் கண்டு கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருந்தது. அதுல ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன அப்படின்னா, தேடி வந்தவரை தேடி வந்த மைந்தர்கள் அப்படின்னு சொல்லி இவங்களை நான் யோசித்தேன். இந்த வானசாஸ்திரிகள் இவங்க எருசலேமுக்கு வந்ததுனால, இவங்க ஆண்டவரை தேட ஆரம்பிச்சதுனால 3 கூட்டத்தார் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சாங்க. என்னடா இது, நம்ம பார்த்தவங்க ஒரு கூட்டத்தான, இன்னொரு கூட்டம் மெய்ப்பர்களா இருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனா நான் தியானிக்கும் போது ஒரு 3 கூட்டம் அந்த வானசாஸ்திரிகள் வந்தது நிமித்தம் தேட ஆரம்பிச்சாங்க.
தேட ஆரம்பிச்சாங்க. யாரை தேட ஆரம்பிச்சாங்க? இயேசு கிறிஸ்துவ தேட ஆரம்பிச்சாங்க. குழந்தை இயேசு கிறிஸ்துவ தேட ஆரம்பிச்சாங்க. அந்த 3 கூட்டம் யார், அதுல நான் எந்த கூட்டத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற கேள்வியோடு கூட ஆண்டவர் நமக்கு கடந்து செல்ல உதவி செய்வார். இதோடு கூட இந்த எண்ணத்தோடு கூட இந்த 3 கூட்டத்துல 4 கூட்டம் மொத்தமா நான் வைக்க விரும்புறேன். 4 கூட்டத்துல எந்த கூட்டத்தை சேர்ந்தவனா நான் 2023 பிரவேசிக்க போகிறேன், அந்த எண்ணத்தோடு கூட நம்ம கடந்து செல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். நல்ல கவனிங்க. முதலாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க நேர எருசலேமுக்குள்ள வந்துட்டாங்க. யாரு? வானசாஸ்திரி. இவங்க தான் தேடி வராங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பேர் வைக்கலாம், கருத்துடன் தேடியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானசாஸ்திரிகளை பற்றி பெயர் வைக்கலாம். என்னது? கருத்துடன் தேடினவர்கள். இவங்களை பத்தி கடைசியா படிப்போம். ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல அருமையா தேடி வந்தாங்க. அடுத்து படிக்க போற 3 கூட்டமும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்மறையா இருந்தவங்க, நெகட்டிவா இருந்தவங்க. அதனால அவங்களை பத்தி எல்லாம் படிச்சு நேர்மறையா ஆண்டவரை தேடின இந்த வானசாஸ்திரிகளை பத்தி கடைசியா படிப்போம். சரிங்களா? இவங்க வந்து நேரடியா வந்து வானசாஸ்திரிகள் ஏரோதினிடத்துல கேட்கிறாங்க, கிறிஸ்துவானவர் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அருமையான ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இப்போ எருசலேம் கூட்டத்தார் அனைவரும் ஏறதும் பயந்தாங்க, கலங்கினார்கள். கலங்கினவங்க என்ன தெரியுமா செய்தாங்க? இவங்க கலக்கத்தினால தேட ஆரம்பிச்சாங்க. அந்த 2வது அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 3வது வசனம், ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுதும் அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார். கலங்கினதோட என்ன நிறுத்தல, 4வது வசனம், அவர் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் மூப்பர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அப்ப நம்ம முதல்ல தேட ஆரம்பிச்சது யாருக்கும்? ஏரோது ராஜா. அவருடைய கூட்டத்தான் ஏரோது ராஜா. ஏரோது ராஜா தேட ஆரம்பிக்கிறான். யாரை கூப்பிட்டு தேடுறான்? பிரதான ஆசாரியரையும் ஜனத்தினுடைய வேதபாரகர் எல்லாரையும் கூப்பிட்டு, எங்கப்பா யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே எங்கே அப்படின்ட்டு இவர் என்ன ஆரம்பிக்கிறார்? தேட ஆரம்பிக்கிறார். இவர் தேடினுடைய அர்த்தம் என்ன, தேடினதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர் தேடுறதுக்கு காரணம் கலக்கம். கலக்கத்தினால் கர்த்தரை தேடின ராஜா. கலக்கத்தினால் கர்த்தரை தேடின ராஜா. எந்த கலக்கம் வந்துச்சு? இவங்க கேட்ட கேள்வி அப்படிப்பட்ட ஒரு கேள்வி. என்ன? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படிங்கிற கேள்வி கேட்டதுனால, யூதருக்கு ராஜாவாக ஒருத்தர் பிறந்து விட்டாரா, அப்படி என்றால் என் இடத்தில் இன்னொருவர் வந்து விட்டாரா, அந்த பயத்தினால, அந்த கலக்கத்தினால கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறார். கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் வந்து தேட ஆரம்பிக்கிறோம். நிறைய பேர் வந்து தேடுறோம், ஆண்டவருக்கு வருகிறோம். எந்த நோக்கத்தோட வர்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஒருவேளை காரணமா இருந்துச்சுன்னா நம்மள கொஞ்சம் செக் பண்ணிப்பாங்க. ஒருவேளை கலக்கத்தினால நான் தேடுறேன். கலக்கம் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸி வேலை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பயத்தினால தேடுறேன்னா, பயத்தினால என்ன விதமான, எந்த விதமான பயம் வேணா இருக்கலாம், எப்பேற்பட்ட விதமான பயமா இருக்க வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த பயத்தினால நான் கர்த்தரை தேடுறேன்னா, அல்லது கருத்துடன் தேடுகிறேன்னா, அன்புடன் தேடுகிறேன்னா ஆண்டவரை. கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா பயத்தினால, என்னுடைய பயம் ஆண்டவரை விட்டு என்னை தூரம் தள்ளி வைத்திருக்கிறது. நான் பயத்தினாலே கர்த்தரிடத்தில் கிட்ட சேர முடியாமல் இருக்கிறேன். இந்த பயத்துக்கு காரணம் நிறைய உண்டு, நிறைய இருக்கு. அது என்னுடைய பயத்துக்கு காரணம் என்னுடைய பாவமாக இருக்கலாம். பயத்துக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய குழப்பமாக இருக்கலாம். சரிங்களா? பயத்துக்கு காரணம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த பயம் சொல்லும் பொழுது, பயத்தினாலே ஆண்டவரிடத்தில் தூரம் போனவங்களை பாத்தீங்கன்னா இவங்க நாங்க யோசிக்கிறேன். யாருன்னா நம்ம ஆதாம் ஏவாளனை யோசிக்கிறேன். ஆதாம் வந்து பாத்தீங்கன்னா அழகா சந்தோஷமா நேத்து எங்களுடைய இதுக்காக மீடியாவுக்காக ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கும்போது ஆதாம் ஏவாளுடைய சம்பவத்தை எடுத்துட்டு இருக்கோம். அப்பவும் அதை நாங்க பிராக்டிஸ் பண்ணி எடுக்கும் போதே நிறைய விஷயங்கள் கத்துக்கொள்ள முடியுது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டவரை பழகி ஆண்டவரோட வாழ்ந்துதான ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணிட்டாங்க, பாவம் செஞ்சுட்டாங்க. அடுத்து ஆண்டவர் வந்து கூப்பிட வருகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? எங்க இருக்கிறாரு? பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டு இருக்கிறார். ஏன்? பாவத்தினால பயம் வருது. இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் ஆண்டவரை தேடும் போது பயம் வருதுன்னா நிறைய கேள்வி நான் போட்டு வைக்கணும். நிறைய என்ன உதாரணம் சிம்பிளா சொல்ற பாருங்க. நிறைய பேர் யோசிப்பாங்க, பைபிளுக்கு நான் தலையணையில வச்சு படுத்தாதான் எனக்கு தூக்கம் வருது. இல்ல, அந்த பயம் இல்ல தேவை. ஓகே, நான் ப்ரொடெக்ஷனுக்காக பைபிளை நான் எப்பொழுதும் எந்த கூட வைத்திருக்கிறேன், நான் இரவு நேரத்துல என் கூட வச்சிருக்கேன், இதெல்லாமே இருக்கட்டும். ஆனா அதனால ஆண்டவரை தேடுகிறேன். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலையில எழுந்து ஜெபிக்கிற பழக்கம், நல்ல ஒரு பழக்கம் வச்சிருப்பாங்க, நல்ல ஒரு பழக்கம். அந்த பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆண்டவர் மேல வச்சிருக்க அன்புனால அந்த பழக்கத்தை பின்பற்றாங்கன்னா ஓகே, அது என்னவா மாறிடும்? பயமா மாறிடும். அந்த 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கலாம், அன்னைக்கு 4 முழுசவங்க அச்சோ என் வாழ்க்கையில எவ்வளவு காரியத்தை நான் இழந்துட்டேன், அந்த 4 மணியில 1 நிமிஷம் லேட் ஆனாலும் அவ்வளவுதான் பயம். பயம் நைட்டு நேரத்துல கொஞ்ச நேரம் ஜெபிக்காம நான் படுத்துட்டேன்னா கனவுல வந்து ஏதோ ஒண்ணு வந்துச்சுன்னா அவ்வளவுதான் பயம். பயம்
சில நேரத்துல வாகனத்தை ஓட்டிட்டு போகும்போது சின்ன ஒருத்தன் வந்து ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா உடனே காலையில நான் என்ன ஜெபம் பண்ணணும்னா இல்லையா. அப்போ இது எல்லாருக்குமே ஏற்படக்கூடியதா. போன 2 வாரத்துக்கு முன்னாடி திருமங்கலம் தாண்டி சாத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் பேசுவதற்காக என்ன அழைச்சிருந்தாங்க. காலையில எழுப்பி அதோட சேர்ந்து பிள்ளைகள் கூட்டம் இருக்கு. காலையில எழுப்பி நாங்க எங்க டீமா கார்ல கிளம்பி புறப்பட்டு வரோம். அப்ப அந்த காலவாசல் அந்த பாலம் வேலை நடக்கிறதுனால அந்த சைடு வழி இன்னொரு வழி தானே வருவோம். அப்படி வரும்போது திடீர்னு ஒரு 2 வீலர் காரங்க குறுக்க வந்துட்டான். என் கூட வந்ததுன்னா எங்களுடைய தம்பி ஊழியக்காரர் வண்டியை டக்குனு பிரேக் அடிச்சு நிறுத்திட்டாரு. ஆனாலும் அவருடைய வண்டி வந்து இடிச்சதுல கரெக்டா எங்க பின்னாடி வீட்டுல இடிச்சுட்டு அவர் போயிட்டாரு. நாங்களும் சரி போவோம்னு சொல்லி மூவ் பண்ணி அடுத்த இடத்துக்கு வரோம். கண்டி கட்ட எங்கன்னு பார்த்தா அவர் வண்டி வந்து இடிச்ச வேகத்துல எங்க பின்னாடி வீல் ஓட்ட விழுந்து டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. காலையில நமக்கு அங்க 9 மணிக்குள்ள அங்க இருக்கணும். இங்க திருமங்கலம் தாண்டி சாந்தூர் போனோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 8 மணிக்கிட்ட ஆகுது. 8 மணி ஆகுது. உடனடியே போதகரையாவுக்கு போன் அடிச்சு, ஐயா இது மாதிரி வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, நாங்க மாத்திட்டு வரோம்னு சொல்லிட்டு வேகமா கடகடன்னு டீமா வந்து என்ன பண்ணா டக்குன்னு வீல் எடுத்து மாட்டணும். எடுத்து மாட்டிட்டு வண்டி எடுத்து மூவ் பண்ண ஆரம்பிச்சோம். வண்டி ஓட்டக்கூடிய தம்பி கேட்டாங்க, அண்ணே நம்ம ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது ஜெபம் பண்ணணுமா? பயம் எங்க பார்த்தாலும் இது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒன்று. பயத்தினால நான் கர்த்தரை தேடுறேன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அன்புனால தேடுவதற்கு ஈக்குவல் ஆகாது. அன்புனால தேடு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பையன் இருக்கான், ஒரு குட்டி பையன் இருக்கான். ஒரு மூத்தவன் வந்து பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சின்னவன் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ப்ரீகேஜி படிக்கிறான். அவன் என்கிட்ட அப்பான்னு வந்து ஓடி வந்து கட்டி பிடிக்கிறான். எதுக்காக வந்து கட்டி பிடிக்கிறான்னு சொல்லியாச்சுன்னா பாசத்துல. அதே நேரத்துல இந்த சின்னதுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான வாண்டு, பயங்கரமான அட்டகாசம் பண்ண அவங்க அண்ணனை போட்ட அடிக்கு எத்தனை ஒண்ணு பண்ணும். அவனை நான் பார்த்துட்டு கண்டிக்கிறதுக்கு அப்படின்னு கைய ஓங்கனா போறான். அழுதுகிட்டு ஓடி வந்து கட்டி பிடிப்பான். அது எதனால வித்தியாசம் இருக்கு இல்ல. ஓடி வந்து கட்டி பிடிச்சிருவான், அடிக்க விட மாட்டான். ஓடி வந்து அழுதுட்டு வந்து கட்டி பிடிச்சு ஏங்கி தேம்பி அழுதுவான். அதுக்கப்புறம் அவனை கம்ஃபோர்ட் பண்றதுக்கு எனக்கு அடுத்த நேரம் ஆகும். நான் இதுல எந்த வகையில சேர்ந்தவனா இருக்கேன்? ஆண்டவரை ஒரு பயத்தினால அவரை நான் சேவிக்கிறேனா? ஆண்டவர் ஒரு பயத்தினால இந்த ஊழியத்தை செய்கிறேனா? ஆண்டவர் ஒரு பயத்தினால இந்த மாதிரி சனிக்கிழமை கூட்டங்களுக்கு வருகிறேனா? பயத்தினால ஞாயிற்றுக்கிழமை அது எதுவும் வேணாலும் இருக்கலாம். அன்புனால தேடுவோம். அன்புனால ஆண்டவர் ஆராதிப்போம். அன்புனால ஆண்டவர்கிட்ட கிட்ட செய்வோம். முதல் காரியம் வந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது, ஏறுவது வந்து பாத்தீங்கன்னா கலக்கத்தினால தேடினா அதனுடைய நோக்கமே வேற. அந்த கலக்கத்தினுடைய நோக்கமே வேற. உண்மையான அன்பு அல்ல. அன்பு பயத்தை புறம்பேத்தல. கர்த்தர் மேல நான் வச்சிருக்கிற அன்பு அந்த ஃபெலோஷிப், அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு ஃபெலோஷிப்பாக மாற்றணும். காலையில எழும்பி அந்த பைபிளை எடுத்து உட்கார்ந்து வாசிக்கும் போது ஆண்டவர் பேசுற வார்த்தைகளை கேட்கும் போது அது ஃபெலோஷிப்பா மாறும். அன்பாக மாற வேண்டும், பயமா மாறக்கூடாது. இரண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா, முதல் காரியம் கலக்கத்தினால் கர்த்தரை தேடினவர்கள். இரண்டாவது பாத்தீங்கன்னா கடமையினால் கர்த்தரை தேடினவர். இரண்டாவது கூட்டம் யாரு? கடமை. இவங்க யார் அப்படின்னு சொன்னா நம்ம இவர்களை யோசித்து பார்த்துக்க மாட்டோம். இவங்க யாருன்னா பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும். பிரதான ஆசாரியர் வேதபாரகரையும் ராஜா கூப்பிடுறாரு. என்ன கேட்கிறாரு? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இந்த கேள்வி கேட்ட உடனே இவங்க தேட ஆரம்பிச்சாங்க. யாருன்னா இந்த பிரதான ஆசாரியரும் இந்த வேதபாரகரும். இவங்க எங்க தேடினாங்க அப்படின்னா வெளியில போய் தேடல. இவங்க தேடின இடம் எங்கன்னு சொன்னா பைபிள்ல தேட ஆரம்பிச்சேன். நான் கண்டுபிடிச்சு பார்த்தேன். யோசித்து பார்த்தப்போ இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்து விட்டார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல ஆத்தன்டிகேட்டோட கண்டுபிடிச்ச கூட்டம் எதுன்னு சொன்னா பிரதான ஆசாரியர் வேதபாரகர் தான். மேய்ப்பர்களுக்கு தூதன் சொன்னான், வானசாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம். ஆனா இந்த பிரதான ஆசாரியர்கள் வேதபாரகர்கள் தான் முதல் கூட்டம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பைபிள்ல இருந்து ஆத்தன்டிகேட்டோட டிக்ளேர் பண்ண கூட்டம். அது யாருக்கு டிக்ளேர் பண்ணாங்கன்னா ராஜாவுக்கு டிக்ளேர் பண்ணாங்க. எப்படிப்பட்ட ஒரு பிரிவிலேஜ் இல்லையா? இந்த கூட்டம் கடமையினால தேடிச்சு. ஏன் கடமையினால தேடிச்சுன்னு சொல்லி நான் சொல்றேன் பாருங்களேன். நான் ஒரு விஷயத்தை தெளிவா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தது யாருக்காக? நமக்காக. இன்னைக்கு பொதுவா நமக்காக சொல்லுவோம். நம்மளுடைய சிந்தனையை அங்க கொண்டு போவோம். அந்த அரண்மனையில நடந்த சம்பவம். ஒரு கூட்டம் 3-4 பேர் வந்திருக்காங்க. அது 3 பேரா இருக்கலாம், 4 பேரா இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யார்? வானசாஸ்திரிகள். அந்த கூட்டம் வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கூட்டத்தார் யூதர்களா? ஆண்டவர் அறிந்தவர்களா? தெரியவே தெரியாது. அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அவங்க ஏற்கனவே மேசியா வருவதற்காக காத்திருந்த கூட்டமா? இல்ல. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க வான சாஸ்திரத்துல பார்த்தாங்க, நட்சத்திரத்தை பார்த்தாங்க, அப்படின்னா யூதருக்கு ஒரு ராஜாவா பிறந்திருக்கிறாரு, தேடி வந்துட்டாங்க. அவ்வளவுதான். அறிவில யோசித்தாங்க, தேடி வந்துட்டாங்க. ஆனா இந்த கூட்டம் இருக்கிற பிரதான ஆசாரியன்
அந்த யூதர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா மதத்தின் அடிப்படையில் தலைவன் பிரதான ஆசாரியர், வேதபாரகன், வேதத்தை எடுத்து விளம்புகிறவன், தெளிவா தெளிவா சொல்லுகிறவன். இந்த பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் இந்த பக்கம் வானசாஸ்திரிகள், இந்த ரெண்டு கூட்டத்தை வச்சா இந்த கூட்டத்துல எந்த கூட்டத்துக்காக இயேசு கிறிஸ்து வந்தார்? பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும். யார் காத்திருந்தா? பிரதான ஆசாரியர் வேதபாரகர். அவங்கதான் எத்தனை ஏகப்பட்ட ஆண்டுகளா காத்துட்டு இருக்காங்க. இத இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு வானசாஸ்திரிகள் வந்து போய் தேடி கண்டுபிடிக்க போறாங்க. இப்போ பிரதான ஆசாரியருக்கும் வேதபாரகருக்கும் தெரிந்து விட்டது இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார் அப்படின்னு. இவங்களாவது கேட்டிருந்தாங்களா? ராஜாவை நாங்க போய் பார்த்துட்டு சொன்னாங்களா? ஜஸ்ட் போயிட்டு ராஜா வந்து இதுக்கிடையில வந்து வானசாஸ்திரிகளை வேற பார்த்து சொல்றாரு, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, நமஸ்கரித்த பின்பு திரும்ப என்கிட்ட வந்து சொல்லுங்க, பணிந்து கொண்ட பின்பு என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஏன்? நானும் போய் நமஸ்கரிக்கணும், நானும் போய் பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல நான் யோசனை பண்ணி பார்த்தேன், இன்னைக்கு இருக்க வேத அறிவு எனக்கு இருக்கிற மாதிரி நான் அன்னைக்கு ஒருவேளை இருந்திருந்தா நான் சொல்லுவேன், ராஜாவே நீங்க அவங்களை அனுப்புறீங்க, நாங்க போறோம், ஒரு 2 பரிசு கொடுங்க, போய் நாங்க தேடி கண்டுபிடிச்சு நாங்க பணிந்து கொண்டு நாங்க வந்து சொல்றோம். சொல்லியிருக்கணும் இல்லையா? செஞ்சிருக்கணும் இல்லையா? ஏன் இவங்க போகல? ஏன் அப்படின்னா இவங்களுக்கு கடமை தான் முக்கியம். கடமை சடங்காச்சாரமாய் மாறி போனவர்கள். கடமையில அது யாரு பிறந்தா என்ன, நான் என் வேலையில கரெக்டா இருக்கேன். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பைபிள் நல்லா தெரியும், ஆனா ஆண்டவர் தேவையில்லை. சொல்லுங்க, பைபிள் நல்லா தெரியும். இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொல்லுவோம், இப்ப நமக்கு இருக்க அறிவை விட அதிகமாகவே அவங்க பிரதான ஆசாரியருக்கும் வேதபாரகருக்கும் அறிவு அதிகமா இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு கேள்வி கேட்க விரும்புறேன். இதுல வந்து அந்த தீர்க்க தரிசன வசனத்தை எடுத்து கரெக்டா கோடிட்டு காட்டினாங்க. தீர்க்க தரிசனத்துல சொல்லப்படுது. என்ன தீர்க்க தரிசனத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க? அந்த 2வது அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா வாசிக்கிறேன் பாருங்க. அதற்கு அவர்கள் 5வது வசனம், அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார், அதனென்றால் கவனிக்க, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அடிச்சாங்க. எங்க இருந்தாங்க? தீர்க்க தரிசனத்துல இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு கரெக்டா சொல்லிட்டாங்க. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அந்த தீர்க்க தரிசனம் எங்க இருக்கு? நமக்கு கொஞ்சம் பைபிள் தெரியும் இல்லையா? தெரிஞ்சதை விடுச்சு கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுங்களா? ஏசாயா, ஆதியாகமம், மீகா 2 பேர் மட்டும் மீகான்னு சொல்றாங்க. ஆமா, மீகா 5:2. நமக்கே டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை கேட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா எங்க போச்சு? என்ன? ஏசாயா. அவர் தான் நிறைய எழுதியிருக்கிறாரு. டக்குன்னு அங்கதான் போகும். எல்லாருக்குமே இது சகஜம் தான், அங்கதான் போகும். சரிங்களா? ஆனா இவருக்கு பிரதான ஆசாரியர் வேதபாரகரும் தெளிவா மீகாவின் புத்தகத்தை 5வது அதிகாரத்தை 2வது வசனத்தை தெளிவா சொல்லிட்டாங்க. வேதத்தை கரைச்சு குடிச்சு வச்சிருக்காங்க. மேசியாவை பார்க்க போனியா பிரதான ஆசாரியனே? எனக்கு அது வேண்டாம், எனக்கு கடமை போதும், நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், எனக்கு இந்த வேலை போதும். வேலையினால் கர்த்தரை தேடினார்கள், கடமையினால் கர்த்தரை தேடினார்கள். இன்னைக்கு நான் எதனால தேடுறேன்? கடமையினால தேடுறேன்னா அல்லது வேலையினால தேடுறேன்? அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம், அது வந்து ஷார்ட்டா சொல்ல விரும்புறேன். வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்டார் மீட்டிங் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அங்க வந்திருக்காங்க. அந்த ஃபுல்லா அந்த ஹால் ஃபுல்லாவே நிறைய மக்கள். அதுல வந்து டிஃப்ரெண்ட் எப்படி சொல்றது, டிபார்ட்மெண்ட்ல இருந்து மக்கள் வந்திருக்காங்க, நிறைய இதுல இருந்து வந்திருக்காங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாலிவுட் நடிகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதோடு கூட வந்து போதகர்களும் வந்திருக்காங்க, அரசியல்வாதிகள் வந்திருக்காங்க, தலைவர்கள் வந்திருக்காங்க. நிறைய பேர் இருக்கும்போது அந்த MC மாஸ்டர் ஆஃப் செரமனி வந்து என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, இன்னைக்கு அடுத்த ப்ரோக்ராம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய பக்க நடிகர், அந்த நடிகர் எல்லாரும் அவருடைய பேர் எனக்கு தெரியல. அந்த நடிகர் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 23 நமக்கு வந்து மோனோ ஆக்ட் பண்ணி காட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நடிகருடைய பேரை கேட்ட உடனே அந்த கூட்டத்தார் எல்லாரும் கை அடிச்சு விசில் அடிச்சு அவரை வெல்கம் பண்ணியிருக்கிறாங்க. அவர் மேடைக்கு வந்திருக்கிறாரு. இந்த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், அந்த வந்து பாத்தீங்கன்னா மோனோ ஆக்டா சங்கீதம் 23 சூப்பரா நடிச்சிருக்கிறாரு, எக்ஸலண்டா நடிச்சிருக்காரு. நடிச்சு முடிச்சோன்னு பயங்கரமா கைத்தட்டி ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கத்திருக்கிறாங்க. அவர் போய் உட்கார்ந்துட்டாரு. இப்படி உட்கார்ந்து இருக்கும்போது அதுக்கு அடுத்து அதே MC வந்து அடுத்த வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, இப்ப நமக்கு இன்னொரு போதகர் இருக்கிறார். அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வயசானவர், அவர் நடந்து வரக்கூட அவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. அந்த போதகர் வந்து சங்கீதம் 23 அவர் சொல்லி காட்டுவார், நமக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மக்களுக்கு இடையில ஒரு சின்ன சலசலப்பு.
ஏன் அந்த போதகரை போய் இந்த ஜாலி மூமெண்ட்ல வந்து அவரை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. அப்புறம் போதகரை கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டாங்க. சங்கீதம் 23 தன் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி மேய்ப்பனா இருந்தாருங்கிறத ஃபீல் பண்ணி அழகா சொல்லியிருக்காங்க. கூட்டத்துல அவ்வளவு ஒரு சைலண்ட். அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 70-80% வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல கண்ணீர் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஆக்ட் பண்ணிட்டு போனாரு அந்த நடிகர், வேகமா ஓடி வந்திருக்காரு. கண்ணீர் ஃபுல்லா வர அவர் ஓடி வந்து அந்த போதகரை கட்டி பிடிச்சு தூக்கிட்டு அந்த இடத்துல நான் என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, மைக் எடுத்திருக்காரு. கனவான்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சங்கீதத்தை நான் நடிச்சு காட்டினேன், பக்கமா நடிச்சு காட்டினேன், ஆரவாரம் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்க, வெல்டன் ஒன்ஸ் மோர் நீங்க. ஆனா அந்த போதகர் வந்து சொல்லும் போது கண்ணீரோட உட்கார்ந்து இருக்கீங்களே, காரணம் என்ன? இன்னைக்கு ஏன் கண்ணுல ஏன் கண்ணீர் வருது? ஒரே ஆடியன்ஸ் தான், ஒரே மைக்கு தான், ஒரே ஹாலு தான். ஆனா ஒரு பெரிய டிஃபரெண்ட் இதுல இருக்க. என்ன டிஃபரெண்ட்னா, ஐ நோ த சாங் பட் ஹீ நோஸ் த ஷெப்பர்ட். எனக்கு சங்கீதம் தெரியும், அவருக்கு மெய்ப்பெனையே தெரியும். எனக்கு சங்கீதம் தெரியும், அவருக்கு மெய்ப்பெனையே தெரியும். அதுதாங்க வந்து பாத்தீங்கன்னா கடமை அல்ல. கடமையினால சங்கீதம் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஆதியாகமம் முதல்ல வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லாமே கரைச்சு குடிச்சு வச்சிருக்கிறேன். பட் அது இல்ல நான் ஆண்டவரை தேடுவது. நிறைய நேரங்கள்ல ஊழியக்காரனாக எனக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து, அதுல இருந்து நான் வெளியே வர ரொம்ப நாள் பாடுபட்டு வெளியில வந்தேன். ஒருவேளை ஒரு சிலர் அதுல இருந்தீங்கன்னா அதுல இருந்து வெளியில வருவதற்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். என்னுடைய பர்சனல் டெஸ்டிமனி. என்னைக்கெல்லாம் நான் பைபிளை எடுத்து வேதத்தை வாசிக்கிறோம், இதே மாதிரி ஆண்டவர் என்கிட்ட பேசும்போது, இந்த மாதிரி காரியங்கள் ஆண்டவர் இடத்துல பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன வா என்ன மாதிரி வேத வசனம் இருக்கு, நான் இதை எப்படி கொண்டு அந்த கூட்டத்துல போய் பிரசங்கம் பண்ணலாம், இந்த யூத் மீட்டிங் எப்படி பிரசங்கம் பண்ணலாம். காலையில டிவோஷன் டைம்ல உட்கார்ந்து இருப்பேன், நல்ல வேத வசனத்தினுடைய ஆழத்தை கண்டுகொள்வேன். உடனே இதை எப்படி போய் அந்த பிரசங்கத்துக்கு அதுதான் என் எண்ணத்துக்கு போடும். ஒரு நாள் மண்டையில ஆண்டு தலையில கொட்டின மாதிரி சொன்னே, நோபல் இது முதல்ல உனக்குடா. ஆமா ஆண்டவரே, என் ஜாப் ஐ அம் a preacher. சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடியவன். அப்படின்னா வேத வசனத்தை அப்படியே பண்ண மத்தவங்களுக்கு எப்படி கொட்டலான்னு பாக்குறிய, உனக்கு எடுத்துக்கலையா நோபு? அன்னைக்கு சொன்ன ஆண்டவரே, சாரி ஆண்டவரே, என்ன மன்னிச்சுங்க ஆண்டவரே, இனிமே நான் காலையில டிவோஷனல் எடுக்கிற மெசேஜ் யாருக்குதான்? எனக்கு தான். காலையில குவைட் டைம்ல உட்கார்ந்து இருக்கிற வேத வசனத்தோடு பேசுறது எனக்கு தான் ஆண்டவரே. அதுக்கடுத்து நான் பிரசங்கத்துக்காக நான் ஆயத்தம் பண்றது அது வேற. எனக்கு காலை குவைட் டைம், எனக்கு நீங்க பேசுற வார்த்தைங்க வெளியில வர்றதுக்கு நேரம் எடுத்துச்சு. நான் தீர்மானம் எடுத்தேன், நேரம் எடுத்தது. எப்பெல்லாம் அந்த காலையில அந்த எண்ணம் வருது, போராடுவேன், இல்லாண்டவரே இல்லாண்டவரே இல்லாண்டவரே, I should obey to this word. கடமை அல்லாண்டவரே, போராடி வெளியில வருவது கடவுள். ஒருவேளை நம்ம யாரோ எந்த வசனம் தியானம் பண்ணும் போது சரி எதுவா ஓகே, இது அந்த பிரதருக்கு எப்படி சொல்றது, அதை பைபாஸ் பண்ணி போறது ஏஜென்ட் வேலை, ஈஸியான வேலை. இந்த நிறைய மார்க்கெட்ல உட்கார்ந்து இருப்பாங்க தெரியுமா, அழகா உட்காந்துருப்பாங்க தெரியுமா மார்க்கெட்ல. இங்க இருந்து அவங்களுக்கும் வழக்காய்க்கும் சம்பந்தமே இருக்காது. அவங்க போய் ஃபீல்ட்ல போய் எதுவும் செஞ்சிருப்பாங்களா, ஒண்ணுமே இருக்காது. இந்த பக்கத்துல 50 ரூபாய்க்கு வாங்குவாங்க, பல்கா வாங்குவாங்க. இந்த பக்கம் ஈஸியான வேலை. அந்த ஏஜென்டா இருக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை என்னை அழைக்கும். நம்ம எல்ஐசியில ஏஜென்டா இருக்காங்க, வேத வசனத்துல ஏஜென்ட் இல்ல. ஆண்டவரே, நான் கடமையினால் தேட மாட்டேன். இந்த பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கடமையினால தேடினாங்க. கடமையினால. இரண்டாவது காரியம், முதல் காரியம் எதனால தேடினவங்க? பயம், கலக்கத்தினால் தேடினவங்க. இரண்டாவது கடமை. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கட்டளையினால் தேடினவங்க. கட்டளையினால் யார் அவங்க பாத்தீங்கன்னா ஏரோதுடைய ஆட்கள். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏரோது வந்து பாத்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு. இப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல. கூப்பிடுறாரு, போய் எல்லாரையும் கொன்னுட்டு வா, 2 வயசுக்கு உட்பட்ட எல்லாரையும் கொல்லு, போ ஓடு. இவன் எழுப்பி ஓடுறான். இவனுக்கு அந்த பிள்ளைக்கு என்னங்க சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? கட்டளை, எனக்கு இடப்பட்ட கட்டளை அப்படி, எனக்கு இடப்பட்ட கட்டளை அப்படி. ஓடுறான், ஓடி 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டுட்டு வந்திருக்கிறான். இதை நான் இந்த தியானம் பண்ணும்போது எனக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பழைய ஏற்பாட்டுல 2 ஸ்திரீகள் ஞாபகத்துக்கு ஓடி வந்தாங்க. சிப்போரால் அண்ட் பூவால். யார் தெரியுமா இவங்க? மறுத்து வச்சு ராஜா கட்டளை போடுறான், போ நீ இப்ப எபிரேய ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் யார் ஆண் பிள்ளை பிறந்தாலும் என்ன தைரியமா ஃபேஸ் பண்ணாங்க பாருங்க. தைரியமா அவங்க வந்து சொல்றாங்க, ராஜாவே நம்ம எகிப்திய பெண்கள் வரல, அவங்க எபிரேய ஸ்திரீகள் நான் போறதுக்குள்ள அவங்க பேசுறாங்க. ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணாங்க, ஸ்ட்ராங்கா.
கட்டளையினால் தேடினவர்கள் மதிப்பு தெரியாது. அந்த கட்டளையை சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய கட்டளை கொடுத்திருக்கார். மத்தேயுடைய புஸ்தகத்துல கடைசி அதிகாரம் கடைசி 2 வருஷம், உலகமெங்கிலும் போய் சகல சிருஷ்டிக்கும் ராஜாவுடைய கட்டளையா ஆண்டவருடைய கட்டளை. இந்த சிப்போரால் அந்த பூவாளரை யோசித்து பார்க்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மருத்துவச்சிகளை அது நிமித்தம் கர்த்தர் அவங்க என்ன பண்ணிருப்பாரா கனப்படி. அப்ப அவங்களுக்கு நான் யோசனை பண்ணி பார்த்தேன், இந்த சிப்போராலும் பூவாலும் ஏன் உலக ராஜாவுக்கு கீழ்ப்படியல? நீ உலகத்துக்கு தான்டா ராஜா, பரம ராஜா ஒருத்தர் இருக்கிறார், அவர் அந்த ஜனத்தை அதிகமா நேசிக்கிறார். அந்த அவருடைய அன்புக்கு எதிராக நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் இந்த ஜனங்கள் பலுகி பெருக வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கார். அது சாதாரண திட்டம் அல்ல. அந்த ராஜாவுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் போதும். இன்னைக்கு நான் எந்த ராஜாவுக்கு கீழ்ப்படுகிறேன்? இன்னைக்கு எதிர்ப்பு இருக்குங்க உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா, எதிர்ப்பு இல்லாத இடமே இல்லை. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க ஊழியத்தில் இன்னைக்கு நான் 90,000 டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணி 18,000 கூட்டங்கள் நடத்தணும் அப்படின்னா கிராமத்துல எதிர்ப்பு இல்லாம இல்லை. எதிர்ப்புகள் நல்ல இடத்துல இருக்கு. நம்ம ஃபீல்டுல இல்லாம இருக்கா? இருக்கு. ஆபீஸ்ல இல்லாம இருக்கா? இருக்கு. யாருகிட்ட பேசினாலும் எதிர்ப்பு இருக்கதான் செய்கிறது. ஆனால் அந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த அன்பு எனக்கு சும்மா இருக்க விடாது. அந்த அன்பு இருக்குது என்ன சும்மா இருக்க விடாது. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவில வந்து பாத்தீங்கன்னா சீனாவிலையும் நடந்ததான அந்த ரத்த சாட்சிகளுடைய இதெல்லாம் புக்கெல்லாம் படிக்கும் போது, நோபல் நீ ஒண்ணு செய்யறதெல்லாம் ஒண்ணு இல்லடா, செய்யறது ஒண்ணு இல்லடா, அதுக்கேற்றபடி பாடல்களும் எழுதி வைத்திருக்கிறது. அந்த கட்டளையை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அந்த பவுல் வந்து அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாடி வந்து சொல்றாரு, ஆனாலும் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை, கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. உலக ராஜாவா பரம ராஜா? காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும் கொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கு, கொண்டு செய்வேன் என்றும், கொண்டு செய்வேன் என்றும், கொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கு, கொண்டு செய்வேன் என்றும், கொண்டு செய்வேன் என்றும், கொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கு. இந்த பாடல எழுதினவரு அதுக்கு அடுத்த வரி எழுதியிருப்பாரு. என்ன ஷாக்கு, ரொம்ப அப்படி உலுக்கிச்சு. என்ன அப்படின்னா, அடியானாலும் உதயானாலும், அடியானாலும் உதயானாலும், அடியானாலும் உதயானாலும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கு. கட்டளையினால தேடினார் ஆட்கள், ராஜாவின் ஆட்கள், அவர்களும் காணல. இதுல ஏதோ ஒரு விஷயம்னா, இந்த 3 பேர் கூட்டத்தார் காண்பாங்க. இந்த 3 பேர் யார் யாரெல்லாம்? ராஜா பார்த்தாரா? இயேசு கிறிஸ்து பார்த்தாரா? குழந்தைகளை பார்க்கல. எப்ப பார்த்தாரான்னு தெரியல. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யாரு? பிரதான ஆசாரியர் குழந்தைய பார்த்தாங்களா? பார்க்கல. எங்க பார்த்தாங்கன்னா ஆண்டவர் ஃபீல்டுக்கு வந்த பிறகு பார்த்தாங்க. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அதே கடமை தான் ஓடிச்சு. அவங்க அந்த குறை சொல்றது அதுலதான் ஓடிச்சு. அந்த அன்பா மாறல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டளையில தேடினதான ஆட்கள், அவங்க பார்த்தாங்களா? எல்லா குழந்தையும் கொண்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு அந்த டார்கெட் மிஷன் பாஸ், மிஷன் பே, அந்த ப்ராஜெக்ட் பாஸ், அது வந்து மிஷன் பே, அவ்வளவுதான். பார்க்க முடியல. ஆனா கருத்துடன் தேடினதான் இந்த வானசாஸ்திரிகள் ஆண்டவரை கண்டார்கள், பணிந்து கொண்டார்கள், திரும்பி சந்தோஷத்தோடு போனாங்க, திரும்பி சந்தோஷத்தோடு போனாங்க. இப்ப வரும்போது இருந்த குழப்பம் உங்களுக்கு இல்ல, நிறைவோட போறாங்க. அங்க நீ திரும்பி போகும்போது வானசாஸ்திரியே, நீ யார பார்க்க வேண்டியது இல்லை தெரியுமா? கலக்கத்தோடு தேடுறவங்களையும் பற்றி மைண்ட் பண்ணாத. அவன் உனக்கு கட்டளையே போட்டிருக்கலாம், திரும்ப வரும்போது எனக்கு சொல்லு. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ கருத்துடன் தேடுகிறவன், கலவரத்தோடும் கலக்கத்தோடும் தேடுகிறவரை பற்றி மைண்ட் பண்ணாத. 2வது வந்து பாத்தீங்கன்னா கடமைக்காக தேடுறவங்களை பற்றி யோசிக்க கூட யோசிக்காத. அடுத்து என்ன கட்டளையினால தேடுறவங்களை பற்றி பயப்படாத, திரும்ப போயிட்டே. இந்த கருத்துடன் தேடினவர்களை பற்றி நான் படிக்கும் போது அவங்க அந்த கருத்துடன் தேடும்போது எதெல்லாம் பற்றி அவங்க கவலைப்படாம இருந்தாங்க, யோசிக்காம இருந்தாங்க அப்படிங்கறத 1-2 நிமிஷத்துல சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள நான் முடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். சரிங்களா? என்ன அப்படின்னா, கருத்துடன் தேடுகிறவர்கள், அன்புடன் தேடுகிறவர்கள் முதல் காரியம் என்ன பார்க்க மாட்டாங்கன்னா, நேரம் பார்க்க மாட்டாங்க, டைம் பார்க்க மாட்டாங்க. இவங்க வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே கிளம்பி இருக்கிறதா ஒரு சிலர் எழுதுறாங்க, ஒரு சில புத்தகங்கள் எழுதப்பட்டது. ஆனா அது எவ்வளவு உண்மை? 2 வருஷத்துக்கு முன்னாடி எதுவான இருக்கட்டும் நடந்து போயிருக்காங்க பாருங்களேன். எங்க ஒருத்தர் இந்தியாவில இருந்து கூட போயிருக்கிறாங்க.
சரித்திரக்காரங்க எழுதுறாங்க. இங்க இருந்து போயிருக்கிறாங்க அப்படின்னா எதுக்காக? அவங்க போய் அங்க அவங்களுக்கு ஏதாவது கமிட்டி மீட்டிங், அபிஷியல் மீட்டிங் ஏதாவது இருக்கா? ஒண்ணு இல்ல, போனாங்க, கிஃப்ட கூப்பிட்டாங்க, வணங்கினாங்க, திரும்பி வந்துட்டே இருந்தாங்க. அந்த ஒரு பர்பஸ்க்காக 2 வருஷம் நடந்து போறதுக்கு போயிட்டாங்கன்னா அந்த டிசிஷன் வந்து பாத்தீங்கன்னா, அந்த அன்பு, அந்த மரியாதை, அந்த கருத்துடன் தேடுறது பாத்தீங்கன்னா நேரத்தை பார்க்க மாட்டாங்க. ஆண்டவருக்காக வேலை செய்யறவங்க, ஆண்டவருக்காக ஓடுறவங்க வந்து நேரத்தை பார்க்கவே பார்க்க மாட்டாங்க. ஐயோ, இந்த ஒரு பிரேயர் ஃபெலோஷிப் நம்ம போயாச்சுன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடுமே, இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி போயாச்சுன்னா ஆஃப் டே போயிடுமே, அல்லது அங்க போயாச்சுன்னா இவ்வளவு நேரம் போயிடுமே. இல்ல, நேரம் வந்து ஆண்டவர் எனக்கு தந்தது, அவர் திட்டமிட்டு இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் அழகா 24 hours வடிவமைத்து, நோபல்ராஜ் உனக்கு இந்த 24 hours போதும்னு சொல்லிட்டார். நோபல்ராஜுக்கு என்னதான் பிஸியான ஊழியமா இருந்தாலும் உனக்கு 24 மணி நேரம் போதும்னு யார் திட்டமிட்டாரு? அவர் சொல்லிட்டார். நோபல் உனக்கு போதும், அதுக்கு மேல எனக்கு நேரம் இல்ல ஆண்டவரேன்னு நான் சொல்றதுக்கு நான் யார்? அப்படின்னா நான் என் திட்டத்தை, நேரத்தை சரியான விதத்துல நான் வகுக்கலன்னு அர்த்தம். நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம். 24 மணி நேரத்தை எப்படி அதை ஸ்பிளிட் பண்ணி நான் எப்படி ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறது, கூட்டங்களுக்கு கொடுக்கிறது, எது ப்ரையாரிட்டி என்ன, எது முக்கியமானது, எது ஏ ப்ரையாரிட்டி என்ன, பி ப்ரையாரிட்டி என்ன, சி ப்ரையாரிட்டி என்ன பண்ணலங்கிறது ஏன் தவறு? நேரம் இல்ல, நான் பிஸி அப்படின்னா பீயிங் அண்டர் சாட்டன்ஸ் யோக் இஸ் பிஸி. பீயிங் அண்டர் சாட்டன்ஸ் யோக் அப்படின்னா சாத்தானுடைய நுகத்தடிக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறது தான் பிஸி. அதுக்கு நம்ம வேலையை கம்பேர் பண்ணிடாதீங்க, அந்த இடத்துக்கு போயிடாதீங்க. அதுவும் கர்த்தர் எனக்கு கொடுத்தது வேலை. இத்தனை மணி நேரம் நான் கொடுக்கப்பட வேண்டும், வேலைக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வேலைக்கு கொடுத்தாக வேண்டும், ராயனுக்குரியது ராயனுக்கு கொடுத்தாக வேண்டும். நான் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா அந்த நேரத்தை கொடுத்தாகணும். ஆனா ஆண்டவரை தேடுவதற்கு வந்து பாத்தீங்கன்னா நேரம் பார்க்க மாட்டாங்க. முதல் காரியம் நேரம் பார்க்க மாட்டாங்க. 2வது காரியம் வந்து என்ன பார்க்க மாட்டாங்கன்னா பணத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் டிராவல் பண்ணி போகும்போது இவங்க கூட எத்தனை பேர் போயிருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா இவங்க அண்ணன் அஜித்தன் அதான் அழகா சொன்னாங்க, 2 கூட்டம் ஆண்டவரை தேடிச்சு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ராஜா பணக்கார கூட்டம், இன்னொன்னு மனசு பணக்கார கூட்டம். அவங்க எத்தனை பேர் கூட போயிருப்பாங்கன்னு தெரியாது. அத்தனை பேருக்கு இந்த 2 வருஷத்துக்கு சாப்பாடு கூட ஒட்டகம் போச்சா என்ன போச்சுன்னு தெரியல. அப்ப அதுக்கு ஒட்டகத்துக்கு என்னென்ன கொடுத்திருப்பாங்கன்னு தெரியாது. சோ அவங்க பணத்தை பற்றி கவலைப்படவே இல்லை. அதோட போய் அங்க போய் என்ன கிஃப்ட், எப்படிப்பட்ட கிஃப்ட் தெரியுமா கொடுக்குறாங்க? பெஸ்ட் கிஃப்ட் கொடுக்குறாங்க, சூப்பர் பெஸ்ட் கொடுக்குறாங்க. நான் யோசிச்சு படி பார்த்தேன் இதை நான் தியானிக்கும் போது. நான் இங்க இருந்து ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இங்க சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, நாகர்கோயில கொஞ்சம் பேர் இருக்காங்க, திருநெல்வேலியில கொஞ்சம் பேர் இருக்காங்க, கேரளாவில கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த கல்யாணம் வந்துச்சுன்னா ஒன்னா போகணும்னா எங்க அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு கார்ல போனோம் அப்படின்னு சொன்னா அது வந்து பாத்தீங்கன்னா காருக்குரிய செலவே. அப்ப நான் யோசிப்பேன், அங்க போயிட்டு எவ்வளவு அங்க கிஃப்ட் கொடுக்கறது. ஆனா அந்த வானசத்தில் பாருங்க, செலவழிச்சதை பத்தி யோசிக்கல, கிஃப்ட பெஸ்ட் அள்ளி கொடுத்தாங்க, யோசிக்கவே இல்லை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் கொடுத்தாங்க. நமக்கு ஏகப்பட்ட டெஸ்டிமனிஸ் இருக்கு. கோல்கேட் 90% கடவுளுக்கு கொடுக்கிறாரு, 90%. சோ ஆண்டவருக்கு கொடுத்தவர்கள் யாருமே தரித்திரனானதே இல்லை. ஆண்டவருக்கு கொடுத்தவங்க வந்து ஆண்டவர் எப்படிதான் வச்சுட்டு இருக்காரு, உயர்த்திக்கிட்டே கொடுத்தாரு. இறக்க என்ன பண்ணிட்டு தான் இருக்காரு, கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு ஊழியத்துல இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒருவேளை 3ஆம் தேதி நல்ல அருமையான ஒரு பிளான். எத்தனை பிள்ளைங்க இல்லையா, அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி அடைவதற்கு நம்ம பணியாற்ற போறோம். அது மட்டும் இல்லாத அங்க இருக்கக்கூடிய தேவனுக்கு மகிமை ஊழியத்தின் மூலமாக நடத்தப்படுகிறார். ஊழியத்தின் நிமித்தம் வரக்கூடியவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், வசனத்தை கேட்க போகிறார்கள். என்னால முடிந்ததை இருக்கிறத கொடுக்கிறாண்டவரை 2 விதவை கொடுத்தாரு. எல்லாம் எப்பவுமே நம்ம யோசிக்கிறதானே, அது ஆண்டவர் அங்கீகரிக்கிறாருன்னா என்கிட்ட இருக்கிறத வலது கைக்கு கொடுக்கிற இடகைக்கு தெரியாம நான் கொடுக்கறத கர்த்தர் கனப்படுத்துறாரு. 2வது வந்து பாத்தீங்கன்னா முதல் காரியம் வந்து நேரத்தை பார்க்க மாட்டாங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா பணத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஆண்டவருடைய காரியத்துக்கு மட்டும் அப்படிங்கறதுல வந்து குறியா இருப்பாங்க. 3வது வந்து பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு கண்ணியத்தை பார்க்க மாட்டாங்க. இவங்க தேடி வந்தவங்க இவங்களுடைய என்ன எண்ணத்தோட வந்திருக்காங்க பாருங்களேன், ராஜா. அதுக்கு ஏற்றபடி தான் எருசலேமுக்கு வந்தாங்க. முன்னாடியே அவங்க வந்து அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி போயிருந்தாங்கன்னா அது வேற விஷயம். இவங்களுடைய எண்ணம் எங்க, ராஜாவை தேடி வந்து எருசலேமுக்கு வராங்க. அதுக்கு அடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா, ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பது எங்க தெரிய வருகிறது, மாட்டு தொழுவத்துல பிறந்திருக்காரு. ஒருவேளை அதுக்கப்புறம் சரித்திரக்காரர்கள் எழுதுறாங்க ஒரு சின்ன வீட்டுல இருந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாம் எழுதுறாங்க. இருக்கட்டும், எப்படி வேணா. ஆனா ராஜா எங்கே, இயேசு கிறிஸ்துடைய தாய் தகப்பனுடைய சிச்சுவேஷன் எங்க, அங்க இருந்த ராஜாவுடைய எதிர்பார்ப்புல இருந்து
என்னது அந்த வீட்லயா இருக்கிறார் யூதருக்கு ராஜா? பாப்பா அப்படியே திருப்பிட்டு போ. நாகமானே திருப்பிட்டு போக யோசித்தவர் தானே, திருப்பிட்டு போயிருந்திருக்கலாம். கண்ணியத்தை பார்க்க மாட்டாங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்துல உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி, அது இன்சூரன்ஸ் செக்டர்ல ஒரு பெரிய ஆபீசரா இருந்தாலும் சரி, ஏஜென்டா இருந்தாலும் சரி, எல்லாருமே கர்த்தருடைய பார்வையில அதுல மாற்றமே இல்லை. கடமையில தேடுறோமா அல்லது கலக்கத்துல தேடுறோமா, இல்லைன்னா கட்டளையில தேடுறோமா, இல்ல கருத்தோட தேடுறோமா? 2023 பிரவேசிக்கிறதா இதுல எந்த குடும்பத்தை தேர்ந்தவனா இருக்கிறேன்? அன்புல தேடுறேன்னா நான் நேரத்தை பார்க்க மாட்டேன், அதுக்கப்புறம் எதை பார்க்க மாட்டேன், பணத்தை பார்க்க மாட்டேன். அடுத்தது இதுக்கப்புறம் சொல்லிட்டு போனா நிறைய இருக்கு. என் நேரத்துக்கு முடிக்க விரும்புறேன். கட்டில விடுமா ஒரு சின்ன ஆண்டவரே, என் இதயத்தை பால் மாட்டவரே, என் இதயத்தை பால் மாட்டவரே. நான் சொன்ன வார்த்தைகள், இப்பொழுது கேட்ட வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் பேசின வார்த்தைகள். பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பார்த்து இவாலுவேட் பண்ண முடியாது. நானே இதை ஆராய்ச்சி பார்க்கணும், என் இதயத்தை பாராட்டுவரேன். என் மற்றவங்க எல்லாம் பார்க்க முடியாத என்னுடைய இதயத்தை பாருங்காண்டுவரேன். பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள் அலங்கோலத்தை பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள் அலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்த கூட்டம் நடுவில் சொல்லி தேடும் சொந்த ஜோதி ஆரோவியே யுவேளையில் ஆடியானை செவ்வாரிரோ ஆரோவியே யுவேளையில் ஆடியானை செவ்வாரிரோ. ஆமாம் ஆண்டவரே, உங்களுடைய பகரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை தேடி வந்திருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்தினீர். 2023 பிரவேசிக்கிறதான நாங்கள் எதனால் இந்த வேலைகளை செய்கிறோம், எதனால் உங்களுக்கு அன்பு கூறுகிறோம் என்கிறதான ஒரு எண்ணம் எங்களுக்குள் வருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஏதோ கலக்கத்தோடு உண்மை நாங்கள் தேடக்கூடாது, பயத்தினால் இந்த வேலைகளை செய்யக்கூடாது ஆண்டவரே, கடமையினால் இந்த வேலைகளை செய்யக்கூடாது, உங்களுடைய ஊழியத்தை செய்யக்கூடாது, உண்மை நேசிக்க கூடாது ஆண்டவரே. அது மட்டும் இல்லாம கட்டளையினால் அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே கருத்தோடு கூட அன்போடு கூட நீர் வைத்திருக்கிறதான அந்த பெரிய மகாபெரும் சாக்கியத்தை உங்களுடைய புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த அன்போடு கூட நாங்கள் சேவிக்க கர்த்தர் உதவி செய்யும். உங்களோட பேசுற வார்த்தைகளை நாங்கள் கீழ்ப்படிந்து அதில் அர்ப்பணிக்க மூலம் ஜெபம் கேள்விதாவே.